அதிமுகவுக்கு இன்னும் வந்து அந்த தொண்டர் பலம் இருக்கு. கடைக்கோடியில வந்து இன்னுமே வந்து ஒரு குக்கிராமத்துக்கு போனா, அங்க அதிமுக தொண்டன் இருப்பான். அவன் கையில வந்து இரட்டை இலை பச்சை குத்தி இருப்பான். விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்பதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. அரசியல் தெரிந்தவர்கள் வந்து அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காசு கொடுக்காம இத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இத்தனை விஷயங்கள் இருந்தும் இதை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து யாரை எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து யாரால வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கணும். தனி வந்து வெற்றி பெறுவதற்கான செல்வாக்கு அந்த கட்சிக்கு இருக்கணும். விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து ரெண்டுமே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் வச்சுக்கலாம். அவர் கட்சியும் வந்து செங்கலாக உருவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணாவுக்கு வந்து வாரிசு இல்லை, ஓகேங்களா. கருணாநிதிக்கு வந்து வாரிசு இருக்குது. ஸோ இந்த கட்சியை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வாரிசுகிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து போட்டியாக இருக்கார். இப்போ வைகோ வந்து எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ மீது வந்து கொலைப்படி போடுறாங்க. சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஈகோ, நான் ஏன் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் நினைக்கிறாரு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து சீனியர். 2014-15 வந்து கட்சி ஆரம்பிச்சார். விஜய் அவர்கள் இப்போ தான் வந்தார். நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ வந்து 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும் சார்? இல்லை, 2026 தேர்தல் வரப்போகுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஃபீல்டு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா யார் யாருக்கு போட்டினே தெரியல, எந்த கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து விஜய் தான் சொல்றாரு, இருமுனை போட்டி தான், ஒன்று டிவிக்கே இன்னும் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சியாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ப்ரொமோஷன் விஜய் அவர்களுக்கு வந்து. விஜயே வந்து அதை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய மக்கள் திரள் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படி டைவெர்ட் பண்ண விரும்புகிறாருன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டணும் ஒன்று இருக்குது திமுகவுக்கு, ஓகேங்களா. அது வந்து தன் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் எலெக்ஷனை வந்து எப்படி பார்க்கணும். ஏற்கனவே வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள். அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைத்தும் திமுகவால் 200 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற முடியல. அப்போ அவங்க 2021 என்ன சொல்லப்பட்டதுன்னா, திமுக 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டது. எலெக்ஷன் முடிஞ்சுதான் தெரிஞ்சது, அதிமுகவுக்கு இன்னும் வந்து அந்த தொண்டர் பலம் இருக்குது. கடைக்கோடியில் வந்து இன்னுமே வந்து ஒரு குக்கிராமத்துக்கு போனால் அங்கே அதிமுக தொண்டன் இருப்பான். அவன் கையில் வந்து இரட்டை இலை பச்சை குத்தி இருப்பான். ஸோ இந்த எம்ஜிஆரோட படத்தை வரைஞ்சிருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதிமுகவான தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்பதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. அரசியல் தெரிந்தவர்கள் வந்து அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சரு இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்குமே இல்லை, ஓகேங்களா. தாவேகாவுக்கு அந்த கூட்டத்துக்கு, விஜய் கூட்டத்துக்கு வந்து இத்தனை பேர் கூடுறாங்க. அதே போல் அவர் வந்து காசு கொடுக்காம இத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இத்தனை விஷயங்கள் இருந்தும் இதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு சிரஞ்சீவியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை விட அதிக கூட்டம் வந்தது. ஆனால் வந்து அவரே இப்போ அரசியலில் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து என்ன நிலைமை எதிர்காலத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒருவேளை அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா, ஒரு விஜயகாந்த் வந்து 2011 எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா விஜய் தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறலாம். அவர் வந்து 15-20% வாக்குகள் பெற்றாலும் ஒரு தொகுதியில் வந்து திமுக அதிமுக இரண்டையும் வீழ்த்தி முதலிடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கட்சி கூட்டத்திலே இப்போ மதுரையில் பேசினார்ல, அவர் பொடி வச்சு பேசினார். பாஜகவை வந்து விமர்சனம் செஞ்சார், திமுகவுக்கு மிக மோசமாக விமர்சனம் செஞ்சார். அதே போல் அதிமுக அப்படி லைட்டாக தொட்டுட்டு போனார், ஓகேவா. ஆனால் காங்கிரஸையும் அதிமுகவும் பற்றி மிக பெரிதாக விமர்சனம் செய்யவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தரப்புலையும் வந்து ஒரு மாதிரியான பேச்சு ஓடிட்டு இருக்கான். என்ன மாதிரினா, நாளைக்கே வந்து திமுக நம்மளுக்கு அதிக சீட்டு கொடுக்கல, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்லாம் உங்களுக்கு மத்தியில் மோடி வரக்கூடாது, ஓகேங்களா. இது சட்டமன்ற தேர்தல், நம்ம யார் கூட கூட்டணி வச்சான்னா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பும் வந்து யோசிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அவங்க வந்து கட்சியை வளர்கிறதுக்காக யார் கூட வேணால் கூட்டணி வைக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பேச்சு போயிட்டுருக்கு காங்கிரஸ் கூடயும் விஜய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் அதிமுகவுக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு முடிஞ்சோடனே அதிமுக தலைவர்களும் பேசினாங்க. யாரும் பெருசாக வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்யலை, லைட்டாக தொட்டு தான் போனாங்க. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, எதிர்காலத்தில் வந்து
ஒரு கூட்டணிக்கான ஒரு சூழல் ஏற்படலாம். இப்பயே வந்து நம்ம வார்த்தைய விட்டுட்டா வந்து அந்த பேச்சு மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படிலாம் பேசிட்டு கூட்டணி வைக்கிறீங்களே! அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ ஆமா, எடப்பாடி அவர்கள் கூட பேசும்பொழுது, மிகப்பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார்ல. அது டிவிகேவா இருக்குமா சார்? இல்ல. அது வந்து என்னால வந்து உறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அது அது பற்றி வந்து அதன் பிறகு பேசவே இல்ல. ஒருவேள மதிமுகவா இருக்கலாம், டிவிகேவா இருக்கலாம், காங்கிரஸா கூட இருக்கலாம். நாளைக்கே வந்து அதிமுக வந்து பாஜக கூட இருந்து போலாம். என்ன வேணா ஆக்சுவலா அரசியல்ல வந்து என்ன வேணா நடக்கலாம். அது யாருமே வந்து இப்ப சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்பயே நம்ம சொல்லிட்டு நாளைக்கு வந்து நடக்காம கூட போலாம். ஓகேங்களா? இப்ப இப்ப அதிமுகல இருக்கிற கூட்டணி இப்படியே தொடருமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதேபோல அதிமுகவுல இருக்கிற கூட்டணி அப்படியே தொடரணுமான்னு கேட்டா, இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அதிமுகல இருக்கிற சில கூட்டணி கட்சி கூடவே வந்து திமுக பேசுறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதேபோல திமுகல இருக்கிற நெறைய கட்சி கூட அதிமுக தரப்புலருந்து இன்னுமே பேசப்படுது. அது எனக்கு வந்து பர்சனலா தெரியும். ஓகேங்களா? அதேபோல தாவேகா அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பேசினாரு. அவருடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அவரோட வந்து நட்பு யாரு? ஒரு நட்பான அரசியல் கட்சி யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே மறந்துட்டார். அரசியல்ல வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எல்லாரையும் வந்து எதிர்க்கவும் கூடாது. எல்லாரையும் வந்து அரவணைக்கவும் கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து யார் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அவங்கள வந்து யாரால வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கணும். தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான செல்வாக்கு அந்த கட்சிக்கு இருக்கணும். விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து 2மே இல்ல. ஓகேங்களா? தனித்து நின்று அரசியல்ல வந்து வெற்றி பெறுவாரா விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதேபோல கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னுமே இருக்கு. ஒண்ணு வந்து அதிமுக கூட எதிர்காலத்தில வச்சா வைக்கலாம். இல்லன்னா வந்து தனித்து தான் போட்டியிடுவார்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த முடிவு வந்து விஜய் தான் எடுக்கணும். இந்த 2த்துக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. ஒருவேள நீங்க சொல்ற மாரி விஜய் அவர்கள் தனித்து நின்றாங்கன்னா, 234 தொகுதிக்கு வந்து வேட்பாளர்கள தேர்வு செய்யணும். அந்த வேட்பாளர்கள் வந்து பணம் செலவு பண்ணணும். ஓகேங்களா? அதேபோல அந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் இருக்கணும். தொகுதி கூட. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து எலக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவர்கள். இந்த 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 வி இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லன்னா, இப்ப சொல்றாங்கல்ல 10லேருந்து 15% விஜய்க்கு கிடைக்கும் அப்டி சொல்ட்டு. இதெல்லாம் பண்ணா தான் அந்த 10லேருந்து 15% வாக்குகள் கிடைக்கும். அப்படி இல்லன்னா 10க்கு கீழ தான் வரும். ஏன்னா நீங்க எலக்ஷன் ஒர்க் வந்து சரியா பண்ணலன்னா, கட்சியில இருக்கவங்களே நெறைய பேர் வந்து விலைக்கு வாங்கிருவார்கள். அதிமுக, திமுக. நம்ம வந்து 2011ல விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிய பார்த்தோம். கிட்டத்தட்ட 28 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதுல பாதிக்கு மேல வந்து அதிமுகவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது, விஜய் அவர்கள் வந்து சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வச்சுக்கங்களேன், அவர் கட்சியும் வந்து செங்கலாக உருவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசிக்கிறாங்க. நானும் அப்படி தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அவர்களோட கட்சி. சார் இப்போ அவரு மாநாடுக்கே அவ்ளோ கூட்டம் வருது. அது ஏன் சார் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது? சில கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அந்த கட்சியோட கொள்கை பிடிச்சு, கோட்பாடு பிடிச்சு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து விஜய பிடிச்சு வந்தவங்க தானே சார். ஒரு தனி மனிதன பிடிச்சு வந்தவங்க தானே. ஆ நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். அந்த வாக்குலாம் அந்த கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விஜய்க்காக வந்து அவ்வளோ கூட்டம் கூட்டுறாங்க. இத நான் ஏற்கனவே வந்து இந்த இந்த இன்டர்வியூல தான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். ஆ இப்போ விஜய்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூர் தொகுதியில வந்து ஸ்டாலின் நிக்கிறாரு. எதிர்ல வந்து இன்னொரு வேட்பாளர் நிக்கிறாரு. விஜய் வேட்பாளர் நிக்கிறாரு. அங்க வந்து ஃபெமிலியரான கேண்டிடேட் யாரு? ஸ்டாலின் தான். அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆப்வியஸா ஸ்டாலின் தான். அவர் தான் ஸ்டார் கேண்டிடேட் அங்க. அப்படி இல்லன்னா வந்து அங்க யார் வெற்றி பெறணும்னா நான் வந்து அதிமுகவுக்கு போடுவேன்னு வச்சுக்கங்களேன். ம். நான் எதுக்கு வந்து விஜயோட வேட்பாளர தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. தமிழக மக்கள் எல்லா தொகுதியில இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அதிமுகலேருந்து பணம் தராங்க ஓட்டுக்கு, திமுகலேருந்து தராங்க. விஜய் கட்சிலேருந்து எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த மாரியான ஒரு கண்ணோட்டத்தில பார்க்குற மக்களும் இருக்காங்க. இன்னொரு கண்ணோட்டம் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த தொகுதிக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு ஸ்டாலின் அவர்களு. அவரோட சொந்த தொகுதியா இருக்கிறதால, இந்த தொகுதிய வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. நம்ம விஜய்க்கு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப சேலம்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க போட்டியிடுறாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்து நெறைய நலத்திட்டங்கள கொண்டு வந்திருப்பாரு. நெறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள் வாங்கி தந்திருப்பாரு. நெறைய பேர் வந்து பர்சனலா அவரு வந்து உதவி இருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் மக்கள் வந்து கருத்தில் கொள்வாங்க. அத பார்த்து தான் வாக்களிப்பாங்க. விஜய் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னா, அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. மத்தபடி ஒரு கேண்டிடேட், ஸ்டார் கேண்டிடேட் இப்போ ஒரு தொகுதியில விஜய்க்கு சம்மந்தம் இல்லாம ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னா, அந்த கேண்டிடேட் யாரு? அவர் செலவு பண்றாரா? தொகுதிக்கு வந்து எப்படி பரிச்சயம்? இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அத பார்த்து தான் வாக்களிப்பாங்க. விஜய் வந்து எந்த தொகுதியில நிப்பாரு? ஏதாவது கெஸ் இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவர் வந்து 2 தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி நின்னார்ல நாடாளுமன்ற ஆ தேர்தல்ல. 2 தொகுதியில. ஒண்ணு வந்து அங்க வயநாட்ல நின்னாரு. இன்னொன்னு நார்த்ல வந்து நின்னாருன்னு ம். நெனைக்கிறேன். அமைதியா ரெபெலியன் தெரியல. 2ல எதுலயோ ஒண்ணு நின்னாரு. அப்படி இருக்கும்போது 2 தொகுதியுமே அவர் வெற்றி பெற்றார். வயநாட்ல வயநாட்ல தான் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். வயநாட்ல ரிசைன் பண்ணிட்டார்.
அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்து தன்னோட பலத்தை காட்டுறது. ஒன்று வட தமிழகத்தில் ஒரு தொகுதியும், தென் தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழகத்தில் வந்து ஒரு தொகுதியும் நின்னா நிற்கலாம். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து தொண்டர்களை வந்து புத்துணர்வாக வைக்கும். இப்போ மதுரை கிழக்கிலும் நிற்கிறேன், இங்கே விக்கிரவாண்டியிலும் நிற்கிறேன்னா தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? 2 தொகுதியில ஆ தளபதி நிக்கிறாரு. அண்ணன் இங்கேயும் நிற்கிறாரு, அங்கேயும் நிற்கிறாரு. ஸோ அதோட தாக்கம் அதை சுற்றி உள்ள தொகுதிகள்லேயும் இருக்கும். சும்மா இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் மதுரையில் நிற்கிறாருன்னா மதுரை சுற்றியுள்ள தொகுதியிலும் இருக்கும். விக்கிரவாண்டினா அதை சுற்றியுள்ள தொகுதியிலாம் நிற்கும். அதனால் வந்து 2 தொகுதிகளில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. சரி, இப்போ திமுக பொறுத்தளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தது உதயநிதி அவர்கள் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மக்களுக்கு என்ன ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா, உதயநிதி அவர்களை விட அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அது போக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு குடுத்தாங்க? அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்களே சார். ஆக்சுவலா நீங்க வந்து அண்ணாக்கு பிறகு அந்த கட்சி வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ம். அப்படி இருக்கும்பொழுது நெறைய பேர் என்ன பண்ண நெனச்சாங்கன்னா, நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவுக்கு அடுத்தது வந்து வயதிலும் சரி, சீனியாரிட்டி அடிப்படையிலும் சரி, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் வந்து இருந்தார். அவருக்கு தான் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்களும், கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்து நெருங்கிய நண்பர்கள் திரைப்படங்கள்ல. நெறைய வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் பாண்ட் 2 பேருக்கும். அவங்க குடும்பத்தில கலைஞர் குடும்பத்தில இருக்கவங்க எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்கள வந்து பெரியப்பா, பெரியப்பான்னு தான் அழைப்பாங்க. இப்ப இறந்த முத்தாகட்டும், அழகிரி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரியப்பா, பெரியப்பான்னு தான் அழைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் பாண்ட். அப்படி இருக்கும்பொழுது அவரு எம்ஜிஆர் ஏன் ஆக்குனாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு நாளைக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வந்து பண்ணாரு. அதன் பிறகு வந்து கலைஞர் எம்ஜிஆர் வந்து எதிர்காலத்தில நம்மளுக்கு த்ரெட்டனா இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எப்படி இருந்தாலும் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினாரு. அதன் பிறகு வந்து கலைஞர் கையில் தான் அந்த கட்சியா இருந்தது. அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் புரிஞ்சது கட்சி ஆரம்பித்தாரு. ஆரம்பித்து ஆ கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் தான் வந்து ஆட்சியில இருந்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் வந்து மீண்டும் கலைஞர் கருணாநிதியால வந்து ஆட்சிக்கு வர முடிந்தது. அப்போ வந்து கட்சியில ஒரு கிளாஷ் நடக்குது. கலைஞருக்கு பிறகு வந்து திமுகல யாரு அப்படின்னு ஏன்னா கலைஞருக்கு வயசாகுது. ஏன்னா இத்தனை நாட்களாக நம்ம வந்து வளர்த்த கட்சி. ஏன்னா அண்ணாக்கு வந்து வாரிசு இல்ல. ஓகேங்களா? கலைஞர் கருணாநிதிக்கு வந்து வாரிசு இருக்கு. ஸோ இந்த கட்சிய வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வாரிசுகிட்ட குடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து போட்டியா இருக்காரு. இப்ப வைகோ வந்து எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, வைகோ மீது வந்து கொலைப்பழி போடுறாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வைகோ பக்கம் வராங்க. அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல, அத மட்டும் தான் வந்து கைப்பற்றல வைகோ அவர்கள். இப்போதான் மறுமலர்ச்சி திராவிட கழகம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கப்பட்டது வைகோ அவர்களால். ஆனால் பெரிய அளவில் வந்து இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. அப்போ தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் வந்து ஒரு முரண் ஏற்படுது. பாஷா படத்தை வந்து வெளியிட தடை போடுறாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ கலைஞருக்கு ஆதரவாக ரஜினி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறார். அந்த தேர்தலில் வந்து அப்போ வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. மிகப்பெரிய செல்வாக்கு. அப்போ விஜய்க்கு இருக்கிற அளவுக்கா சார்? அதையும் தாண்டி இருந்தது. ஓ. ஓகே. இப்போ விஜய்க்கு ஈக்குவலாக நிறைய சில பேர் இருக்காங்க. ரஜினியுமே இப்போ இருக்காரு. அஜித் இருக்கார். நிறைய பேர் இருக்கார். அப்போ வந்து அவர் தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னால் வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்கணும்னு வச்சிங்களேன். கலாநிதி மாறன் கூட அந்த இதில் சொல்லியிருந்தார் ஸ்டேஜில். எந்த சிஎம் ஃபோன் போட்டாலும் ரஜினி எடுப்பாங்க. என் பிஎம்ஏ எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு ரஜினி அவர்களுக்கு. அவர் வந்து கலைஞருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் தோல்வியுற்றாங்க அதிமுக. வைகோவும் தோல்வியுற்றார். அப்போ தான் வந்து கலைஞர் புரிஞ்சுக்கார். இனிமேல் வந்து கட்சியில் வந்து நம்மளை தாண்டி யாரும் பேசவும் கூடாது. நம்மளை தாண்டி யாரும் செயல்படவும் கூடாது. ஏன்னா வைகோவோட அந்த பிளவு வந்து 2001 தேர்தலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய தொகுதிகளில் வந்து அவங்க தோல்வி விட்டுறாங்க திமுக. ஓகேங்களா? அதனால் அப்போ என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, அதுக்கு அடுத்தது வந்து மூக்க அழகிரியா ஸ்டாலினா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸ்டாலின் ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பொன்முடி, ஏவா, வேலு, நேரு கட்சிக்குள்ளேயே. மூக்க அழகிரி வந்து தனிச்சு செயல்படுறாரு. நான் சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும். அது வந்து மதுரை வந்து ஒரு காலத்தில் வந்து அழகிரி அவர்களோட கோட்டை. அவர் சொல்கிறது தான் வந்து அங்கே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்டவர். ஏன்னா எடுத்தேன் கவுத்தேன்னு அந்த மாதிரி செயல்பட்டவர் மூக்க அழகிரி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டார். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அடிக்கடி இப்போ பொன்முடியை வச்சு பேட்டி கொடுப்பார். கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர். அவருக்கு துணை முதல்வர் பதவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு
6 அந்த 11லேயே வந்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றினார். அப்போ வந்து கலைஞருக்கும் மூக்க அழகிரிக்கும் வந்து ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில வந்து மூக்க அழகிரி வந்து கட்சியை விட்டு மொத்தமாவே நீக்குறாங்க. நீக்கினோனே அதன் பிறகு கலைஞர் இறந்த பிறகும் வந்து மூக்க அழகிரியால் வந்து கட்சிக்கு வர முடியல. மூக்க அழகிரியை நம்பி வந்து நெறைய பேர் இன்னுமே வந்து இருக்காங்க. மதுரை அதை சுற்று அந்த பகுதிகள்ல. அவருடைய ஆதரவாளர்கள்ன்னு சொல்லிட்டு. இப்ப தான் வந்து மூக்க அழகிரி அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா சொல்றாங்க. நான் அரசியலுக்கு வரமாட்டேன். ஆனா என்ன நம்பி இத்தனை பேர் இருக்காங்க. நான் தான் உனக்கு வந்து போட்டி. சரி நானே வரல. அவங்கள வந்து கட்சியில சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்புலயும் சொல்லிருக்காங்க. கலைஞருக்கு என்னன்னா, இந்த கட்சி வந்து நம்மள தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது. ஸோ கலைஞர் இருந்தாரு, மு.க. ஸ்டாலின். அடுத்து வந்து உதயநிதி, அடுத்து இன்பம் நீதி. இப்படி தான் வந்து இந்த கட்சி பயணிக்கும். இன்ப நீதி ஆக்சுவலா வந்து ஸ்டாலின் அளவுக்கு இன்ப நீதி வந்து அரசியல்ல ட்ரெயின் ஆகல. ஸ்டாலினே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, சரியா ட்ரெயின் ஆகல. கலைஞர் அளவுக்கு பேச தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அத தாண்டி வந்து கிட்டத்தட்ட 40 வயதுக்கு மேல தான் வந்து உதயநிதி அரசியலுக்கு வந்தார். அப்படி வரும்போது அவர் சரியா ட்ரெயின் ஆகல. ஏன்னா வந்து அவருக்கு சரியா அந்த அரசியல்னா என்னன்னு தெரியல. சரியா பேச தெரியல மேடைகள்ல. இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் வந்து உதயநிதி அவர்கள்ட்ட வந்து இருக்கு. அத வந்து மூடி மறைக்கிறாங்க இங்க இருக்க ஊடகங்களாகட்டும், சமூக வலைதளங்களாகட்டும். அப்படி இன்பநீதி இருக்கக்கூடாதுன்னு தான் இப்பவே வந்து கலைஞர் டிவிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஓ ஒரு இன்டர்னா ட்ரைனிங் குடுக்க ட்ரெய்னிங் ஆரம்பிச்சுட்டாங்க. குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உதயநிதி அவர்கள் போல வந்து இன்பநீதி இருக்க மாட்டாரு. அவர் வந்து அதை தாண்டி வந்து சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இப்போ இ திராவிட கழகம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கு. அத தாண்டி யாரும் வர முடியாது அப்படின்றது தான் வந்து எல்லாராலயுமே நம்பப்படுது. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வரணும்னு தானே சார் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் டிவிகேவா இருக்குமா? இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்குமா? இல்ல நீங்க வந்து விஜய் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சார் ஓகேங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். இல்ல நீங்க தொடர்ந்து விஜய் அத பத்தியே கேள்வி கேட்கிறீங்க. அதனால சொல்றேன் நானு. இல்ல இல்ல சார். அது ஆக்சுவலா நாம் தமிழரா கூட இருக்கலாம்ல. அதான் இது 2ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமான்னு கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்து அது 2 கட்சியும் இணைந்தா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேள வந்து ஒருவேள அதிமுகவுக்கும் ஆட்சி அமைக்க வந்து எம்எல்ஏ தேவைப்படுது. அதில திமுகவுக்கு தேவைப்படுதா இவங்க போய் ஆதரவு அளிக்கலாம். இப்ப நாங்க சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சார்பா வந்து ஒரு டிமாண்ட் வைக்கலாம். ஆ ஆனா இந்த இடத்துல வந்து சீமான் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் ஈகோ. நான் ஏன் உன் கூட வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு சீமான் நினைக்கிறாரு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து சீனியர். 2014, 15லயே வந்து கட்சி ஆரம்பிச்சார். விஜய் அவர்கள் இப்ப தான் வந்தார். அப்படி இருக்கும்பொழுது 2 கட்சியும் வந்து மாற்ற வேண்டும் தான் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து ஒரு சிறந்த மாற்றமா இருக்கணும். நான் வந்து சினிமாவுல வந்து அரசியலுக்கு வரேன். நான் மக்கள சந்திக்க மாட்டேன். மக்கள் பிரச்சனைகள பத்தி பேச மாட்டேன். ஓகேங்களா? நான் வந்து பனையூர்ல தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வந்தா மக்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஊரா போய் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு பிரச்சனைய அட்ரஸ் பண்றாரு அவரு. இப்ப மேட்டுப்பாளையம், திருப்பூர் அந்த சைடுல போனீங்கன்னா, அங்க வந்து கைத்தறி, பட்டு நெசவுலாம் இருக்கு. அங்க போய் அந்த மக்களுக்கு வந்து ஒரு 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 திட்டத்த சொல்றாரு. அதாவது தாலிக்கு தங்கத்துக்கு கூட அந்த திட்டம் நாங்க செயல்படுத்துறோம். அத திமுக நிறுத்திட்டாங்க. அந்த திட்டத்த நாங்க மீண்டும் கொண்டு வரோம். கொண்டு வரும்பொழுது தாலிக்கு தங்கம் பிளஸ் அந்த 50,000 பணத்துடன் நாங்க ஒரு பட்டு புடவை தரோம். ஒரு பக்கம் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து பயனாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பட்டு நெசவாளர்கள் வந்து பயனாற்றுகிறாங்க. இது ஒரு விஷயம். அதேபோல பட்டாசு தொழிற்சாலையில வந்து இந்த மாரி விபத்து நடக்குது. அத தடுக்க நாங்க வந்து ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டெல்டா பகுதிக்கு போறாரு. டெல்டா பகுதியில போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு வெள்ளத்தால பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டா நாங்க நிவாரணம் தரோம். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தது விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களோ, எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாரி விஜய் அவர்கள் போய் மக்கள சந்திக்கணும். ஓகேங்களா? மக்கள இப்ப பரந்தூருக்கு வந்து விஜய் அவர்கள் போனாரு. அது வரவேற்கத்தக்கது. ஓகேவா? அந்த மாரி ஏன் மத்த பிரச்சனைகள் நடக்கிற ஊருக்குலாம் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் சொன்னாரு. நான் போய் வந்து சந்திப்பேன். மக்களை சந்திப்பேன்னு சொல்றாரு. ஸோ அவர சந்திச்சு எந்த மாரி வந்து இந்த தேர்தல கொண்டு போறாரு? அவருடைய தேர்தல் முழக்கம் என்ன? ஏன்னா, "மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அதிமுக தரப்புல. திமுக தரப்புல நாங்க சிறந்த ஆட்சி குடுத்துட்டோம். நாங்க தான் அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து எந்த மாரியான முழக்கத்தை கொண்டு வராரு? என்ன பேசப் போறாரு? அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அதன் பிறகு வந்து அவரு மாற்றத்துக்கான அரசியல் கட்சியா? இல்ல வந்து எப்பயுமே வந்து மக்கள் நல கூட்டணி இருந்தாங்கல்ல. ஒரு காலத்துல விஜயகாந்த் வந்தாரு. அதுக்கு பிறகு வந்து மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு 3வது அணி. அந்த மாரி வந்து இதுவும் ஒரு 3வது அணியா? இல்ல மாற்றத்துக்கான 3வது அணியான்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். நிச்சயமா சார். ஏன்னா இந்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எங்க கூட பல கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி.